நீங்கள் டெய்லி வீடை க்ளீன் பண்ணி மாப் பண்ணி டயர்டாக இருக்கீங்களா? நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம வீடை ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோபோட் வேக்யூம் கிளீனரை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் மேட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டோட சார்ஜிங் ஸ்டேஷன் கீழே இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து வைக்கணும். எதுக்குன்னா வாட்டர் ட்ராப் வந்து ஃப்ளோரில் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ண தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரோபோட் வந்து மாப் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் வரும்போது மாப் கிளாத் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அப்போ வந்து வாட்டர் ஃப்ளோரில் ட்ராப் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து ஃப்ளோர் ப்ரொடெக்ஷன் மேட் தான். நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ரோபோட் வந்து க்ளீனிங் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து சார்ஜ் ஆகிடும்.